Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம்னா என்னோட பையனோட birthday வந்து எப்படி இந்த லாக்டவுன் டைம்ல செலிப்ரேட் பண்ணனும் சிம்பிளா சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வீட்ல இருக்கிற பேப்பர்ஸ்லாம் வச்சு என்னோட டாட்டர் வந்து அவங்களே ஒரு ஐடியா பண்ணி இந்த வால்ல வந்து அழகா டெக்கரேட் பண்ணிட்டாங்க. சோ அதனால நாங்க இந்த இடத்துல கேக் வெட்டலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கேக் வந்து நாங்க வீட்லயே தான் பண்ணோம். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோஸ் போட்டுருக்கோம். ஹனி கேக் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து அந்த கேக் தான். ஆனால் வந்து நாங்கள் அதே மாதிரி கேக் பண்ணோம். ஆனால் அந்த கேக்லேயே வந்து 2 லேயராக பிரித்து பண்ணோம். எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும். பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நட்ஸ் வந்து கேக்குக்கு சென்டராக வேணுன்றதுக்காக நம்ம நட்ஸு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நட்ஸ் பார்த்திங்கன்னா காணும், எல்லாமே சென்டராக வந்துடுச்சு. நான் நடுவில் கட் பண்ணிவிட்டேன் 2 லேயராக வேணும்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா நட்ஸ் எல்லாம் நடுவில் போயிடும். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லேயராக கட் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் நான் வந்து நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டேன். அந்த சுகர் சிரப்பு வந்து அந்த லேயருக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஏன்னா இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஹனி ஜாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சிரப்பு தான் இது. இதுவும் வந்து அந்த சுகர் சிரப்புக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ 2 லேயர்னும் போது நமக்கு சென்டராக வந்து கொஞ்சம் ஸ்வீட் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்குறேன். நீங்களும் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அடுத்த லேயர் வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த சுகர் சிரப்பையும் ஹனி சிரப்பையும் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வீட்டிலே கேக் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்றது நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளோட ஐடியாஸ் தேவையான நட்ஸோ இல்லை செரி என்ன இருக்கோ எது கிடைக்குதோ அந்த லாக்டவுன் டைமில் அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட வந்து அந்த கருப்பு திராட்சை இருந்தது. ஸோ அதுதான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நட்ஸ் வந்து பாதாமும் கருப்பு திராட்சையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் அந்த ஹனி சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது கேக்கு. இன்றைக்கி பர்த்டேக்கு நாங்கள் இந்த கேக்கு தான் கட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சன் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட அப்பாவுக்கு தான் வந்து கேக் ஊட்டி விட்டான். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்கும் கேக் ஊட்டி விட்டான். என்னோடய டாட்டர் வந்து ஏற்கனவே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் அவங்களுக்கு இதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுறேன். அவங்களே வந்து கையில் ஹேண்ட் ஒர்க் கிஃப்ட் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் என்னோடய சன்னு. ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன கிஃப்ட்டுன்னு. நான் உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்டு ரெடி பண்ணாங்கன்றத வீடியோஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதிலே போட்டால் வீடியோஸ் வந்து லென்த்தி ஆகிடும். ஸோ பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.